வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த பேரியக்க மண்டலத்துல எந்த பொருளை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் கடைசியா சிதைச்சு கொண்டே போனோம்னா அது நுண்ணிய ஒரு துகள் தான் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் விண். நுண்ணிய இயக்க மூலக்கூறு, அதுதான் விண் என்பது. அதை விரைவாக சுற்றி கொண்டே இருப்பதனால அதிலிருந்து வரக்கூடிய அலை எப்படி வருது, எங்க சுழலுதுன்னு பாருங்க. இருப்பு நிலையில, இருப்பு நிலைன்னா அசையாத அதற்கு அழுத்தம் இருக்கிறது இறைவெளி. இறைவெளி என்பது வேறொன்னும் இல்லை, அதான் தெய்வம் என்றும் ஆல்மைட்டி என்றும் சர்வ வல்லமை உள்ள கடவுள் என்று சொல்வது இறைவெளிதான். அதை விட்டுட்டு கடவுளை அல்லது ஆற்றலை நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா இப்போ ஒரு அணு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அது சுழண்டு கொண்டே இருக்கிறது. அந்த சுழற்சி எங்க இருந்து வருது? யாராயிலும் கொடுத்துட்டு இருக்காங்களா? இல்ல. சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த இறைவெளி அவனுடைய அழுத்தத்தினால அப்படி அழுத்திட்டே இருக்குது. சுற்றிலும் அழுத்துற போது தானாகவே சுழலுது, அந்த அழுத்தத்திலேயே சுழலுது. சுழல்ற போது அந்த சுற்றிலும் உள்ள சுழற்சி தள்ளும் சக்தியாக ஆகும். அப்போ அதே இருப்பு நிலையில உரைசுது. அந்த உராய்தல்ல இருந்து அலை பறக்குது. அந்த அலைக்கு பேர் தான் காந்த சக்தி. அந்த அலை இருப்பு நிலையாக உள்ள அழுத்தத்தோட, அப்ப அது அழுத்தம், ஆகர்ஷணம் என்று ஈர்ப்பு சக்தி எல்லாம் ஒண்ணுதான். அதோட இங்க தள்ளும் சக்தியாக அதுல இருந்து பிரிந்து அதோட போடுற போது அப்ப காந்தத்துக்கு ரெண்டு குணம், அழுத்தம் ஈர்ப்பு சக்தி இருக்குது, அது தள்ளும் சக்தி இருக்குது. இப்போ அத உதாரணத்துக்கு உணர்றதுக்கு சூரியனையும் பூமியும் எடுத்துக்கொள்ளுங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் விஞ்ஞான கணிதப்படி 9 கோடி மைல் தூரத்துல சூரியனை சுத்தி வருது பூமி. 9 கோடின்னா 1 கோடி 100 லட்சம், அதான் 1 கோடி. அப்போ அவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய பூமி அதை வேகமா சூரியனை சுத்திட்டு வருது. அப்படி சுத்துற போது கொஞ்சம் கிட்ட தூரம் போலாம் இல்லையா? போகல. இந்த 9 கோடி மைல் தூரத்தை எங்கே சுத்தி வந்தாலும் அதே 9 கோடி மைல் தூரத்துல இருக்கு. அப்ப இது எப்படி உண்டாகுது பார்த்தா, இப்ப நீங்க கணக்கு எடுக்க தெரிஞ்சவங்க கணக்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சூரியன்ல எத்தனை கோடான கோடி நுண் துகள்கள் இருக்கின்றன, விண். ஒவ்வொன்றும் அது சுழற்சியில எவ்வளவு சக்தியை வெளியிடுது அதை வச்சுக்கோங்க. அதே போல பூமியில எவ்வளவு சக்தி வெளியிடுது அதனுடைய கணக்கு. இந்த 2 சக்தியும் சேர்ந்ததுன்னா அப்படி மோதும் போது அதனுடைய ஆற்றல் எதுவோ அதுதான் சூரியன் அங்கேயே நிக்க வைக்கிறது, பூமியை அங்கேயே நிக்க வைக்கிறது. 90 கோடி மைல் தூரத்துல ரெண்டையும் வைக்கிறது இந்த 2 கோள்கள்ல இருந்து வரக்கூடிய அலை. அதுதான் இத தள்ளும் சக்தி. ஆனா அதே நேரத்துல இது 2 இன்னும் கூட சேர்ந்துள்ளாம இல்லையோ? இது எல்லாமே தள்ளி கொண்டிருக்கக்கூடிய சக்தி இந்த இயங்கும் பிரபஞ்சத்தை தாண்டி சுத்த வெளிக்கு போனீங்கன்னா எல்லாவற்றையும் சேர்ந்து அழுத்தி கொண்டிருக்கிறது தான் இறைவழி. அது எந்த பொருளை நீங்க பாத்தீங்கன்னா 2 பொருளை அது கண்ணாணி இது கண்ணாணி அழுத்திக்கிட்டு இருக்கும். அதனால அந்த பொருள் அதை விட விலக முடியாது. அதே நேரத்துல ஒவ்வொரு பொருளும் விண்துகளால் ஆனதுனால அதை விட சேரவும் முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் வேகம் இருக்குது, தள்ளி நிறுத்துது. அதனால அதை விட சேரவும் முடியாது, அதை விட விலகவும் முடியாது. அதனாலதான் இந்த 90 கோடி மைல்
எப்பொழுதுமே எங்க சுத்தனாலும் அந்த 90 கோடி மைல் இருக்கு. அப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆற்றல் இருக்குது. உதாரணமா இப்ப ஒரு கல் எடுத்தா எரியிடும், எவ்வளவு தொலைவு போகுது? உங்களுடைய சக்தி அதுல எவ்வளவு தூரம் செலுத்துறீங்களா தள்ளுறதுக்கு அது வரைக்கும் போகுது. போய் என்ன பண்ணது? அவ்வளவுதான், திரும்பி வந்து இப்போ போற போது தள்ளு சக்தி, வர்ற போது ஈர்ப்பு சக்தி. ஈர்ப்பு சக்தி பூமியை ஒட்டியது. இப்ப தள்ளு சக்தி நீங்க கொடுத்தது அங்க. இது எல்லை உடையது, ஒரு அளவுதான் இருக்க கொடுக்க முடியும். அது வரைக்கும் போய் அந்த தள்ளி நிறுத்துற சக்தி போக மிச்ச நேரம் வந்துடும். இப்படி இதுதான் காந்த சக்தி. எந்த இடத்துல தள்ளும் சக்தியும் கொள்ளும் சக்தியும் இரண்டுமே சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதுதான் காந்த சக்தி. இது இல்லாத இடம் இருக்குதா? எங்குமே இல்லை. ஏன்னா எங்குமே இந்த விண் இல்லாத இடம் இல்லை, இந்த இயங்கும் பிரபஞ்சம் முழுவதும். அப்ப விண் இருக்கிற போது அது தன்னைத்தானே சுத்தி கொண்டிருக்கிறதுனால தள்ளும் சக்தியா இருக்குது. அப்படி எந்த பொருள் சுத்தி கொண்டிருந்தாலும் மையத்துல அதுக்கு ஓட்டக்ஸ், அதாவது மைய ஈர்ப்பு உண்டாயிடும். அந்த ஈர்ப்பு ஒன்று இழுக்குது. 2 அணுக்களா இருந்தாலும் ஒன்று ஈர்க்குது. அதனால ஒரு அளவுல நெருக்கி வருது. ஆனா அதே நேரத்துல ரெண்டும் வேகமா சுத்துது பாருங்க, அந்த அளவுல தள்ளி நிறுத்துது. அணுக்களாலும் சரி, இந்த பிரபஞ்சமானாலும் சரி, எல்லாம் ஒரே லாபம். தள்ளு சக்தியும் கொள்ளும் சக்தியும் சேர்ந்துதான் காந்த சக்தி ஆகி, அந்த காந்த சக்தியினுடைய செயல்பாடுதான் பிரபஞ்சம் என்று வைத்துக் கொண்டோம்னா காந்த சக்தி எங்கேயும் தேட வேண்டியதில்லை, எல்லா இடத்துலயும் இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த மைய ஈர்ப்பு இருக்குது பாருங்க அணுவுல, அதுதான் ஒண்ணு ஈர்த்து அது 2 அணுக்கள் 4 அணுக்கள் 10 அணுக்கள் அப்படியே சேர்த்து ஒரு அணு என்றது அதுதான். விண் என்றது எனர்ஜி பார்ட்டிகள் சொல்லுவாங்க. அது சேர்ந்த ஒரு கொத்து குடும்பம் தான் அணு. அணுக்கள் பல சேர்ந்தா அதுக்கு பேரணு, ஆங்கிலத்துல மாலிகூல். அது பல சேர்ந்ததுன்னா செல்கள். அப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை பெரிய உருவமாக இருந்தாலும் அது அந்த நுண்ணிய அணுக்கூட்டமே தவிர வேறொன்றும் இல்லை. அந்த நுண்ணிய அணுக்கூட்டத்தினால இத்தனை பொருட்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உருவமும் அந்த அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு ஈர்த்து பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தானே வருது. அது எந்த அளவுல எப்படி இருக்குதுன்னா அதனுடைய சுழல் வேகத்தினால தள்ளும் சக்தியும் மைய ஈர்ப்பினால கொள்ளும் சக்தியும் இருக்கிறது. அதே போல அணு அடுக்கு உண்டாகும். இப்போ இதெல்லாம் இன்னும் விஞ்ஞானத்துக்கு வர வேண்டியதாக. விஞ்ஞானத்துல ஏற்கனவே இருந்தாலும் விஞ்ஞானிகளாண்ட இப்போ ஒரு கலக்கம் இருக்குது, குழப்பம் இருக்குது. தள்ளும் சக்தியும் தனியா பாத்துக்கிறாங்க இருக்குது தெரியுது, கொள்ளும் சக்தியும் தனியா பார்க்கிறாங்க. இத ரெண்டுமே ஒரு இடத்துலதான் பிறக்கணும். அது எந்த இடம்னு இன்னும் தெரியல. அது இந்த நுண்ணிய விண் என்பது தெரியாததுனால அந்த விண்ணை பற்றி அறிந்து கொள்றதுதான் விஞ்ஞானம். அது தெரியாதனால அந்த விஞ்ஞானத்துக்கு போய் அறிவியல்னுட்டு மொழிபெயர்ப்பு கொடுத்துக்கிறாங்க. அறிவை பற்றி அறியறது தான் அறிவியலை தவிர விண்ணை பற்றி அறியறது விஞ்ஞானமா அல்லது விண்ணியல்னு சொல்லலாம். அது அறிகிற போது இந்த வார்த்தையை கூட மாறிடும். எல்லாமே என்னுடைய கருத்துக்குள்ளாக இன்னொரு 10 ஆண்டுக்குள்ளாக விஞ்ஞானிகள் இந்த உண்மையை உணர்ந்து கொள்வாங்க. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டா அங்கதான் தத்துவம் என்பது, தத்துவம்னா இயற்கையினுடைய இருப்பு நிலையும் இயக்க நிலையும் எல்லாருக்கும் பிடிபடக்கூடிய ஒரு கல்வி, ஒரு விளக்கம், ஒரு அறிவு உலகத்துக்கு வரும். அப்பொழுதுதான் அதே ஒரு சக்தியானது மனிதன் உள்ளத்துல எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ரொம்ப கஷ்டம் இல்லை. எல்லாருக்கும் மூக்கு இருக்குது, கண்ணு இருக்குது. மூக்கு எடுத்துக்கொள்ளுங்க, மூக்கு இல்லாத முகர முடியல. இந்த மூக்கு யாராயிலும் செய்யறவங்க இருக்காங்களா இங்க? இது வரைக்கும்
இப்போ அந்த மூக்குக்கு எத்தனை கோடி அணுக்கள் வச்சு அது ஒழுங்கா அடுக்கி இந்த வளைவு கொடுத்து அதை துவாரம் வச்சு அது வைக்கணும். இதை செய்யக்கூடிய ஆர்கிடெக்ட் இருக்காங்களா? இல்ல. இப்போ உங்களை கேட்கிறாங்க, கடவுள்ன்றது எப்படிப்பா நம்புறது? இருக்கிறது எப்படி நம்புறது? சரி, இந்த மூக்கு இருக்குதே அது எப்படி இருக்குது? அது இயற்கையா வந்து சரி, பல கோடி அணுக்கள் கூடி ஒன்றோடு ஒன்று இணைந்து அது பிடித்து கொண்டிருக்கிறதுனால தான் இருக்குது. சரி, அதை அடுக்குண்டு யாரு? அப்பதான் சொல்லுவாரு, அவர் ஆப்புகார் நம்ம கையில என்ன இயற்கை சொல்லுவாரு. அந்த இயற்கை தான் கடவுள். உன்னால ஆகியது முகர்றதோட சரி, நமச்சலத்தை தொடக்கிறதோட சரி. மூக்க செய்யவும் இல்லை, மூக்க அணுக்களை அடுக்கிறதும் இல்லை. அதே போல உடல்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் எந்த சக்தியினால எல்லாமே அத அணு அடுக்கு செய்து எல்லாவற்றையும் உருவாக்குதோ அதான் எவல்யூஷன் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அதாவது பிரபஞ்சத்தை எப்படி தோற்றுவித்தது, எப்படி உண்டாச்சு என்ற போது அதை அறிந்தால் எல்லாமே அறியலாம். அந்த அறிவு நமது காந்த ஆற்றல், காந்த தத்துவத்தின் மூலமாக சாதாரண மக்களுக்கு கூட கிட்டக்கூடிய காலம் இன்னும் ஒரு 10 ஆண்டுல கல்வியில வந்துடும். கல்வியில வந்துட்ட பிறகு சுலபமா இருக்கும். அதனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாவது சூடுபிடிச்சு வெளியில ஆராய்ச்சியில இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நல்ல சயின்டிஸ்ட் எல்லாம் கூட இது என்னமோ ஒரு விந்தியா இருக்குது, நமக்கு தெரியல, ஆனா அத மறுக்கிறது இல்லை, மறுக்கிறதுக்கு முடியல, சொல்றதெல்லாம் சரியாதான் இருக்குது. அத அவரை போய் நேரடியா கேட்கலாம். நான் சயின்டிஸ்ட், பெரிய ஆராய்ச்சியில இருந்து இவ்வளவு பட்டம் வாங்கியிருக்கேன், சாதாரண ஒரு சன்னியாசி பயல், அவனை போய் நாம கேட்கறது என்ற அது எல்லாருக்கும் உள்ளதான். அந்த ஈகோ என்பது தன்முனைப்பு இருக்குது. அத அவங்க தணிந்து வர முடியாது. அதற்காகத்தான் நம்ம லெட்டர் போட்டோம். அந்த லெட்டர்ல பிலாசபி ஆஃப் யூனிஃபைட் ஃபோர்ஸ், அதாவது யூனிவர்சல் மேக்னட்டிசம், இந்த கதாசி போறதுக்கு பதிலா புத்தகத்துல எழுதி அனுப்பிச்சிருக்கோம். அது எல்லா யூனிவர்சிட்டிலையும் பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்குது. இப்போ என்ன நாம் இன்னும் செய்யணும், நம்ம சங்கத்தின் வாயில தான் செய்ய போறோம். இப்ப இல்ல, அதுக்குரிய காலம் உருவாயிட்டே வருது. என்ன செய்யணும்னா, யார் யாரு ஃபேமஸா இருக்கக்கூடிய சயின்டிஸ்டோ அவர்களோட தொடர்பு கொண்டு ஏதேனும் ஒரு யூனிவர்சிட்டியில இதை பற்றி ஆராய்ச்சி பண்ற ஒரு சேர் அங்க ஏற்பட்டணும். ஒவ்வொன்றும் ஆராயறதுக்கு இந்த யூனிவர்சிட்டியில எந்த பொருளை பற்றி ஆராயணும்னு சொன்னாலும் அதுக்கு கிராண்ட் யூனிவர்சிட்டியில கொடுப்பாங்க. அந்த கிராண்ட் எப்படி வரும்னா, அந்த வியாபாரிகளோ அல்லது மற்ற பொருள் உடையவர்களோ ஒரு 10,000, 20,000, 1 லட்சம், 2 லட்சம்னுட்டு அதுக்கு டொனேஷன் கொடுப்பாங்க. அது கொடுக்குற டொனேஷன்ல அவ்வளவு செலவழிக்கலாம், டாக்ஸ் கிடையாது. அதனால அது ஏராளமா கோடிக்கணக்கில் ஒவ்வொரு வருஷமும் சேருது. அதுல இருந்துதான் இந்த ஆராய்ச்சிகள்லாம் கொடுக்குறாங்க. ஆனா இப்போ வேதாத்திரி தத்துவத்தை நம்ம ஆராயிர போறோம், நீங்க ஏதாவது கொடுங்கன்னு அவங்களை கேட்டா, அவங்க ஒரு முட்டாளு, நீ ஒரு முட்டாளு, இதுக்கு போய் நீ இத்தனை கோடி பணம் செலவு பண்ணணும்னு தான் சொல்லுவான். அதனால நாம முன்னு நமக்குள்ள வலு வச்சுக்கிட்டு ஒரு பொருள் அளவை திரட்டி, ஆனா நீங்க வீட்லயே செய்தீங்கன்னா முடியாது. அது ஏதாயாலும் ஒரு யூனிவர்சிட்டி மூலமா தான், கலாசாலை மூலமா தான் செய்யணும். அது எந்த கலாசாலையா இருந்தாலும் முழுமையான அந்தஸ்து இருக்குது. அப்படி ஒரு கலாசாலையில ஒரு ஆராய்ச்சி செய்து சில விஞ்ஞானிகள் சேர்ந்து இது சரியானது, இது இன்ன தத்துவத்தை இப்படி விளக்கக்கூடியது, அதுல இருக்கக்கூடிய உண்மை இப்படி என்று வெளியிட்டாங்கன்னு வச்சுங்க, அப்போதான் எல்லாம் நம்புவாங்க. எப்படி கடவுள் தத்துவத்துல மத போதகர்கள் எல்லாம் அவங்க என்ன சொன்னாலும் அவங்க சொன்னத்தான் நம்புவாங்க, அது உண்மையா இல்லையான்னு கூட தேவையில்லை. இப்போ ஒரு மத போதகர் சொல்றாரு, நீ தப்பு செய்தீனா உனக்கு பின்னால, அதாவது இறந்த பிறகு
இந்த ஆன்மாவை அங்க கொண்டு போறதுக்கு யமன் வருவான். அங்க கொண்டு போய் நீ செய்த தப்புக்கு ஒவ்வொரு தப்புக்கு தகுந்தவாறு ஒரு தண்டனை இருக்கும். நீ யாராயிலும் கஷ்டப்படுத்துற உன்னை போட்டு அங்க ஒரு பெரிய செக்கு இருக்கும், அங்க போடுவாங்க, அதை ஆட்டும். அதெல்லாம் பல தொந்தரவுகள் இருக்கும், அதெல்லாம் அனுபவிக்கணும். இப்படி பயமுறுனா சொல்றது சரிதான் நம்புவாங்க. அந்த நம்பிக்கையை வச்சு கெடுதல் செய்யாத இருக்கிறதுக்கும், அதே போல சொர்க்கம் இருக்கும், அங்க போன உடனே எல்லாம் வீசுவாங்க, அதாகும் இதாகும், அது ஆசைப்பட்டும் நல்லது செய்யணும்ன்ற எண்ணம் உண்டாகணும் என்பதற்காக இந்த தந்திரத்தை வச்சாங்க. அப்படி அந்த தந்திரத்தை வச்சா அதை எல்லாருக்கும் வெளிப்படுறதுக்கு அதுக்கு ஒரு ஆசிரமம் வேணுமே. ஆசிரமன்றதுக்கு பதிலா வெளிநாட்டுக்கு போனாக்கா அதுக்கு எம்பாசின்னு சொல்லுவாங்க. அத மாதிரி சொர்க்கம் நரகம் 2 எம்பாசிஸ் வச்சிருக்காங்க. அந்த அம்பாசிடர் வெளிநாட்டுல போய் தூதுவர் ஆலயம் சொல்றாங்க பாருங்க, அததான் எம்பாசின்னு சொல்றேன். அப்போ இந்த 2 இதை வச்சுக்கிட்டு கடவுளுக்கு உருவத்தை கொடுத்து சொர்க்க நரகம் என்றதை வச்சு அவங்க என்ன சொன்னாலும் சரி நம்ம கேட்டுக்குவோம், நம்புவோம். அதே போல இந்த விஞ்ஞானிகள் இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து அது வரையில, ஏன்னா விஞ்ஞானிகள் இப்ப சொல்றாங்கன்னு உலகம் எப்படி உற்பத்தி ஆச்சு சொன்னா, கடவுள் நினைச்சாரு இந்த உலகம் வேணும்னுட்டு உடனே அப்படியே உற்பத்தி பண்ணாரு. அப்போ பல ஜீவன்களை அப்படி உற்பத்தி பண்ணி உலகத்துக்கு விட்டாரு. அதனாலதான் உலகம் அவங்க சிருஷ்டின்னு சொல்லுவாங்க. இத நம்பாத விஞ்ஞானி என்ன பண்ணா, நாம விஞ்ஞானத்துல உலகம் எப்படி ஆச்சுன்னு சொல்லணுமே. அவங்க யோசனை பண்ணா, இது யாரும் கேள்வி கேட்க முடியாத ஒரு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. எல்லாம் ஒரே ஒண்ணும் இல்லாதான் இருந்தது, ஆனா அதுல இருக்கக்கூடிய சக்தி எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு இருந்து ஒரு அஷ்டமால்னு வெடிச்சது, செதறி போச்சு. அப்ப அதனால எல்லாமே வந்தது, இந்த பிரபஞ்சமே வந்தது. நீங்க போய் யாரு போய் எங்க போய் கேட்க முடியும்? இல்ல இது உபகருவிகளாக உள்ள டெலஸ்கோப்போ அல்லது பெருக்காடியோ வச்சு பார்க்க முடியுமா? அதுவும் முடியாது. கணக்குக்கு தான் எட்டுமா? அதுவும் இல்லை. அந்த மாதிரி புழுவெல்லாம் நாம இன்னும் நம்பிக்கிட்டு தான் இருக்கோம். அதை விட வேற உண்மையே இல்லைன்னு தான் இது வரைக்கும் விஞ்ஞானத்துல இருக்குது. இந்த மயக்கம் எல்லாம் போய் உண்மையாக எந்த பொருள்ல இருந்து இந்த உலகம் தோன்றியது, எப்படி தோன்றி எம் வரைக்கும் வந்திருக்குது ஒரு மனிதன் அங்க தோற்றுவாயில இருந்து முடியும் இடமாக உள்ள மனிதன் வரையில தெரிஞ்சு கொள்றதுதான் பரிணாம இயல்பு என்று சொல்றது. அதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய காலம் வந்தாச்சு. எனவே இன்னைக்கு லேசா விளக்குற போது உங்களுக்கு விளங்குறது கொஞ்சம் கஷ்டம், முதல்ல ஏற்றுக்கொள்றதே கஷ்டம். ஏன்? கடவுள் சுத்த வெளிதான், தெய்வம் எல்லாம் வல்ல ஆற்றல்னா இது வரைக்கும் கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு கதை சொல்லி அவங்களுக்கு அந்தந்த காலத்துக்கு தகுந்தவாறு துணி கட்டி கல்யாணம் பண்ணி என்னதமா பண்ணவே இல்லை இப்ப இது வரைக்கும் கடவுளுக்கு. இந்த கடவுள் எல்லாம் எங்க அனுப்புறது? இப்போ இந்த இமிகிரேஷன் லால கூட அங்க அப்படி டிரான்ஸ்பர் பண்ணவே முடியாது. அதனால யார் மனதில் இருந்தும் அதை எடுக்க முடியாத போது சுத்த வெளிய எல்லாம் வல்ல ஆற்றல்னு நம்ப முடியாது. நான் உங்களுக்கு ஒரே ஒரு உண்மை கொடுக்கிறேன். பெரிய பெரிய ஆற்றல் உள்ள சூரியனோ பூமியோ எவ்வளவு ஒவ்வொன்றும் இடம் இருக்குது, அவ்வளவு எங்க இருக்குதுன்னு பாருங்க. சுத்த வெளியில லேசா மிதந்து கொண்டு உருண்டு கொண்டே இருக்குது, அவ்வளவுதான். அப்போ ஒரு பொருளை இன்னொரு பொருள் மேல வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, இந்த பொருளை விட அதை தாங்கும் பொருள் வலுவா இருக்கணும் இல்லையோ? இது எல்லாருக்கும் சாதாரண மக்களுக்கு கூட தெரியும். அதனால அந்த சுத்த வெளியில ஒண்ணுமில்லைன்னு சொல்றதுக்கு இல்ல, நம்ம கண்ணுக்கு தெரியாத சுருங்கி இருக்குது. எப்படி? விதை இருக்குது, அந்த விதைக்குள்ள மரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? மரத்தை எடுத்து காமிக்க முடியுமா? மரம் இருக்குது. எப்படி இருக்குதுன்னா சுருங்கி இருக்கு, புலனுக்கு எட்டாத சுருங்கி இருக்குது. முளைக்க போட்டோம்னா தண்ணி ஊத்தினா
இந்த சுருங்கியது இப்ப விரியுது, மேக்னிஃபை ஆகுது. அதே போல எல்லா பொருளையும் சுருக்கி வைத்துக் கொண்டிருப்பதற்கும் அது விரித்து காட்டுறதுக்கும் உள்ள இடம், ஆரம்ப இடம் எதுவோ அதுதான் தெய்வம். அதனால எல்லாவற்றையும் ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ், வேகம் விவேகம் என்ற இரண்டு சுருங்கி இருந்த இடம் அதுக்கப்புறம் விரிகிற போது இத்தனையும் ஆச்சு. அதை முழுமையாக அறிகிற போது எல்லாருக்கும் தெளிவா வந்துடும். இப்ப காந்த சக்தியை பற்றி இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கேன், ஆனா தமிழ் தெரிஞ்சவர்களுக்கு அது புரியறது கஷ்டம். அதுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு செய்துட்டு வர்றோம். நம்ம அன்பர்கள் 2 பேர் அதை தமிழ்ல மொழி பெயர்த்திருக்காங்க. இன்னும் அது எனக்கு திருப்தியா இல்லை. அதை இன்னும் கொஞ்சம் திருப்பி பார்த்து அதை ஒழுங்குபடுத்தி வெளியிடணும்னு சொன்னா அநேகமா இன்னொரு மௌன நோம்புலதான் முடியும்னு நினைக்கிறாரு. ஏன்னா இது வரைக்கும் அதுக்கே மனம் செலவு பண்ணணும். அது வந்தா தமிழ்ல ரொம்ப தெளிவா வரும். இப்பவே இறைவன் குரல் என்ற நூல்லையும் காந்த தத்துவம் என்ற ஒரு நூல்லையும் ஓரளவு உங்களுக்கு அடிப்படை தெரியும். அதை படிச்சு கொள்ளுங்க. படிச்சு கொண்டாதான் இறைநிலை விளங்கும், உயிர் சக்தி விளங்கும், காந்த சக்தி விளங்கும், எல்லா இயக்கங்களும் விளங்கும். அப்படி விளங்கி விட்ட பிறகு அந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு தத்துவ விளக்கமும் மற்ற வாழ்க்கை விளக்கமும் வந்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். அது வரையில சொல்றத வாங்கி சிந்தனை பண்ணுங்க. எந்தெந்த இடத்துல சந்தேகம் வருதோ, சந்தேகம் எப்ப வரும்னா சிந்தனை பண்ணி அங்க ஏதாயிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கும் அவங்க சொன்ன செயலுக்கும் கொஞ்சம் முரண்பாடு இருந்தா அங்கதான் சந்தேகம் வரும். அதை வாங்கி கொள்ளவே முடியலன்னா சந்தேகம் இருந்து வரப்போகுது. அதனால அதை வாங்கி கொள்ளக்கூடிய அளவு வரணும்னு சொன்னா இந்த நூல்கள்ல கொஞ்சம் சிந்தனை செய்து 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 பார்க்கணும். எனவே அது வரைக்கும் உங்களுக்கு தயார் பண்றதுக்கு, உங்க அறிவை கூர்மை பண்றதுக்கு, சிந்தனைக்கு வளம் கொடுக்கறதுக்கு தான் இந்த தத்துவங்கள் எல்லாம் இப்போ நீங்க தெரிந்து கொண்டாலும் புரிந்து கொண்டாலும் புரியாத போனாலும் இது உங்களுக்கு தெரிய வேண்டியது அவசியம் என்று சொல்லி இப்போ கொடுக்கிறோம். அதை பற்றி சிந்தனை பண்ணி இதே தத்துவம் அன்பொழியில வெளியே வந்திருக்குது. அறிவு தெய்வம் என்றது இறை உணர்வு என்ற நூல்லையும் வந்திருக்குது. பார்த்து நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டீங்கன்னா இந்த தத்துவம் தெய்வம், உயிர், ஜீவகாரணம் இந்த 3 தெரிந்து கொண்டீங்கன்னு வச்சுங்க, எந்த விஞ்ஞானமானாலும் சரி எந்த தத்துவமானாலும் சரி இதுக்குள்ளதான் அடக்கம் என்று கூறி இந்த உரையாற்றலை நிறைவு செய்கிற. வாழ்க வளம், வாழ்க வளம். அன்பர்களே, இன்று மெய்யுணர்வு என்ற பொருள்தான் இன்றைய சிந்தனைக்கு நாம் குறித்து வச்சிருக்கிறோம். மெய், உயிர். மெய் என்றால் அசைவற்றது, இருப்பாக உள்ளது. உயிர் என்றால் அசைவது. இதுதான் வார்த்தைக்கு அர்த்தம். அதனால மெய் அசையாதத பொருள் என்றும் அதனுடைய அசைவ நிகழ்ச்சி என்றும் கூறுவது மொழி வழக்கு. இப்ப அந்த மெய்ப்பொருள், அதிலிருந்து தோன்றிய உயிர், இயக்கம், அந்த இயக்கத்தினால இன்ப துன்பம் அடையக்கூடிய உயிர்கள், இதை பற்றி தெரிந்து கொள்றதுதான் தத்துவ ஞானம். அத சுருக்கமா எல்லாரும் தெரிந்து கொள்றதுக்கு ஒரு வழி சொல்றேன். இந்த பழத்தை பாருங்க, இது பொதுவா எல்லாருக்கும் பெரிய இது ஆப்பிள். இந்த ஆப்பிள் பழம் எப்படி உருவாயிருக்குது, இதுல என்ன இருக்குது? இது
அதெல்லாம் ஒரு 3 இன்ச்சு ரவுண்டு இருக்குது. ஆனா கெட்டியா இருக்குது. இது எப்படி எதனால் ஆக்கப்பட்டது என்று பார்த்தா, யாராயிரம் போய் கேட்டு பாருங்க எங்க வாங்கினீங்கன்னு. விற்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அந்த தோட்டத்துல வாங்கிட்டு வந்தேன். தோட்டத்துல போய் கேட்கறீங்க இது எப்படி, இந்த மரத்துல இருந்து எடுத்தேன். அம்மா இந்த பழம் எதனால ஆக்கப்பட்டதுன்னு கேட்டா, அது எனக்கு என்ன தெரியும், எல்லாது கடவுள் செயல் சொல்லுவோம். இந்த பழம் யார் செய்தது என்றால் இல்லை, யாருக்கும் தெரியாது. அதை தெரிந்து கொள்றதுதான் தத்துவ ஞானம். இந்த பழத்தை யார் செய்தது, இந்த வடிவம் கொடுத்தது என்றது வெறும் வார்த்தை அளவுல வாயாடுறதுக்காக சொல்லி பிரயோஜனம் இல்லை. அறிவுக்கு பொருத்தமான முறையில அந்த தத்துவம் அமையணும். இப்போ இத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, இது நல்லா சிதைக்கிறோம், தனித்தனியா துண்டு உண்டாக்குறோம்னு வச்சுக்க. கடைசியில என்ன நிக்கணும்னா, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனல் பார்ட்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ணுக்கும் தெரியாத நுண்ணிய அணு, அதுதான் விண் என்று சொல்வது. ஆங்கிலத்துல எதீரியல் பார்ட்டிகள், எனர்ஜி பார்ட்டிகள் சொல்லுவாங்க. தமிழ்ல விண்ணுன்னு சொல்றோம், சமஸ்கிருதத்துல ஆகாசம் சொல்லுவாங்க. அத உயிர் என்று சொல்வது தமிழ். உயிரும் விண்ணும் ஒண்ணுதான். அத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த விண் எப்படிப்பட்டது, அந்த விண்துகள் ஒன்றோடு ஒன்று ஒட்ட வச்சது யாரு, எப்படி ஒட்டிக்கிட்டு இருக்குது என்று தெரியணும் இல்லையா? இந்த விண்துகள் ஒன்னும் சேர்ந்து இப்ப இயங்கிட்டு இருக்குது. ஆனா தனியே எடுத்து அதை பார்த்தோம்னா ஒன்னொன்னு வேகமாக சுழன்று கொண்டு இருக்கும். இப்ப கூட ஒரு விண்துகளுக்கு இன்னொரு விண்துகளுக்கு இடையில வெளியே இருக்கும், ஒன்று ஒன்று ஒரு அளவுல தள்ளி நிறுத்திக்கிட்டு இருக்கும், அதே நேரத்துல சுழண்டுகிட்டே இருக்கும். அந்த 2 அணுக்களுக்கு இடையில உள்ள வெளிய பார்க்க முடியல நம்மால, நம்ம கண்ணுக்கு அவ்வளவு நுண்ணியது, அணுவே நுண்ணியது. அதுக்கு இடையில இருக்கக்கூடிய வெளியே அதை விட நுண்ணியது தெரியுது. ஆனா இதை எப்படிதான் நாம கண்டுபிடிக்கிறதே, கண்ணால அல்லது கருவினால பார்த்து தெரியாது. அது ஓரளவுதான் கருவிகளை வச்சுட்டு பெருக்காடி வச்சு பார்த்தா அந்த மாலிகூல் வரைக்கும் தெரியும், அதாவது பேரணு வரைக்கும் தெரியும். இன்னும் பவர்ஃபுல் லென்ஸ் வச்சு பார்ப்பாங்கன்னா அணு என்றத கூட ஓரளவு கண்டுபிடிச்சு விடுறாங்க விஞ்ஞானத்தை. அந்த அணுல அடங்கி உள்ள நுண்ணிய மூலக்கூறு பாருங்க, விண், இது வரையில யாருக்கும் ஆகப்படல, தேடிக்கிட்டு இருக்காங்க, முடியல. காரணம் அதனுடைய நுண்ணிய நிலை ஒண்ணு அளவுல, வேகமான விரைவாக அதை சுழண்டு கொண்டிருக்கிறது ஒண்ணு. விரைவாக சுழண்டு கொண்டிருக்கிற போது அதனுடைய உருவத்தை பார்க்க முடியாது. அதை எப்படி இத நிர்ணயம் பண்றது பாத்தீங்கன்னா, இந்த பழத்தை வச்சுடுங்க, இந்த உலகத்தை நினைச்சு பாருங்க. கோடான கோடி நட்சத்திரங்கள், இன்னும் கோள்கள், அதாவது செவ்வாய், புதன், இன்னும் வெள்ளி முதலிய கோள்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, கிரகங்கள், அவையெல்லாம் பாருங்க. அவ்வளவு பெருசா இருந்தாலும் எல்லாமே வேகமாக சுழண்டு கொண்டுதான் இருக்கின்றன. எந்த ஒன்றும் சுழலாத இல்லை. நாம உட்கார்ந்து இருக்கோம், இந்த பூமி கூட சுழண்டுகிட்டே இருக்குது. அது மைய ஈர்ப்பு இருக்கிறதுனால எந்த பக்கம் போனாலும் அத மையத்துல நம்ம ஈர்த்து பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நாம அப்படியே மேலேயே இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். சும்மா உதாரணமா நீங்களா யோசித்து பாருங்க, இந்த பூமி உருண்டையா இருக்குது, இப்ப நம்ம மேல இருக்கோம்.
அது கீழ்ப்பக்கம் யார் இருக்கிறது எப்படி இருக்கும்னா, கீழ்ப்பக்கம் இருக்கிறது அமெரிக்கா, வலப்பக்கம் எப்படி இருக்கும்னா அதுதான் இப்ப டோக்கியோ ஜப்பான், இடப்பக்கம் பாத்தீங்கன்னா அது பிரிட்டிஷ். அப்படி இருந்தோம். கீழே அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களும் மேல அப்படியே இருக்கிறேன்னு தான் நினைக்கிறாங்க. நாமும் 12 மணி நேரம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும், அங்க போயிடும், அவங்க இங்க வருவாங்க. ஆனா எங்க இருந்து எப்படி பார்த்தாலும் அப்படியே நிக்கிற மாதிரி தான் இருக்கு. காரணம், நடுமையத்தில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தியினால எல்லா பொருளையும் மைய நோக்கி இழுத்து கொண்டிருக்கிறது. அதனால அந்த மாதிரி இதுதான் உண்மை. நம்ம அட்டை அப்படியே மேல நிக்கிறோம் நினைக்கிறோமே, அது இல்யூஷன், ஒரு மயக்கம். அதோட நாம் அப்படியே ஓடாத அசையாத இருக்கிறோம் நினைக்கிறோம் பாருங்க, அது கூட உண்மை தெரியாத மயக்கம். ஏன்னா 1 மணிக்கு 1000 மைல் வேகத்துல தன்னைத்தானே சுத்துது இந்த உலகம். நாம என்ன நினைக்கிறோம், அங்கேயே இருக்கிறோம். இப்ப நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா 500 மைல் அந்த இடம் போயிட்டோம் அந்த உலக சுத்துல. இவ்வளவு பேராற்றலோட இந்த பிரபஞ்சம் பொருட்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்போ இந்த உலகம் இவ்வளவு வேகமா சுத்துறதுனால இது எப்படி சுத்துது, யாரு சப்ளை பண்றதுக்கு சக்தி எங்க இருந்து கிடைக்குது? இப்போ அதை யோசனை பண்ணாதான் இது எதனால் ஆக்கப்பட்டது என்ற இடத்துக்கு வர்றோம். எல்லாத்தையும் சிதைச்சுக்கிட்டே போனா எந்த பொருள் எடுத்தாலும் கடைசியா விண் என்ற நுண்ணிய துகள் கூட்டம் தான். அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள் இஸ் மாஸ். அதாவது எந்த உருவத்தை எடுத்தாலும் நுண்ணிய மூலக்கூறான விண்ணினுடைய கூட்டம் தான் என்றது. அப்படி எந்த பொருளை எடுத்து பார்த்தாலும் நீங்க அதை ஒத்து, இரும்பு அறம் அல்லது கத்தி அந்த மாதிரி எடுங்க, ஒண்ணு உடைச்சிட்டு அதை எடுத்து பார்த்தா எல்லாம் தூளாகி, அந்த தூளையும் நுணுக்கி பார்த்தோம்னா கடைசியில இருக்கிறது விண்ன்றதுதான் கடைசி பகுதி. அதை விட நுண்ணியதாக்கவே முடியாது. அத மனசுல வச்சுக்கங்க. இந்த உலகம் சுத்துது இவ்வளவு வேகமா, எதனால் ஆக்கப்பட்டது? எல்லாம் அந்த அணுக்களுடைய கூட்டுதான், அந்த நுண்ணிய அணுக்கள் பரமாணுக்களுடைய கூட்டுதான். முதல்ல கணக்கு எடுத்துட்டோம். அந்த பரமாணுக்கள் சுழலாத உலகம் சுழலுமா? அதனால் ஆகிய உலகம் சுத்துமா என்ற கேள்வி போட்டோம்னா, அந்த நுண்ணிய அணுக்கள் சுழலாத, அதுல இல்லாத வேகம் அது கூடிய ஒரு பொருள்ல வராது. ஆகவே அந்த இந்த கூட்டு இயக்கத்துல இருந்து நுண்ணிய இயக்கத்தை கண்டுபிடிக்கிறோம்.